நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சோபகிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் நமக்கு தொடங்க போகுது. நமது பஞ்சாங்கத்தில் 60 வருடங்கள் இருக்குது. அந்த 60 வருடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 2024 முதல் 25 வரை வரக்கூடிய தமிழ் வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டு. இந்த வருடத்தின் முதல் மாதம் சித்திரை. இந்த சித்திரை மாத பிறப்பை தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு நம்ம தமிழர்கள் அனைவருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2024 வருடத்தின் ஏப்ரல் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு புதுவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு அனைவரும் நம்புவோம். சுப கிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில் சித்திரை மாதம் 18 தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் இந்த ஆண்டு இறுதியில், அதாவது பங்குனி மாதம் 15 தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இந்த ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறாங்க. இந்த குரோதி வருட பிறப்பன்று ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச திதி, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சஷ்டி திதி, அதிகண்ட யோகம், தைலத்திர கர்ணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். இந்த குரோதி வருடத்துக்கு உண்டான பொது பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷம் முதல் வீடாக இருக்குது. இந்த வருட பிறப்பின் போது மட்டுமல்ல, எல்லா தமிழ் வருட பிறப்பும் சித்திரை மாதம் சூரியன் மேஷராசியில் உச்சமாகி தான் அமர்ந்திருப்பார். இந்த வருடம் கூடவே தர்மத்துக்கு உரிய குருவும் மேஷராசியில் இருக்குது. சூரியன் கால புருஷ தத்துவத்தோட 5ஆம் அதிபதி, குரு பகவான் 9ஆம் அதிபதி. இந்த இரு பாவகாரகர்களும் சேரும்போது உங்களுக்கு வியத்தகு யோக கிரக நிலை உண்டாக போகுது. இப்போது ஆட்சி செய்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் எதிர்க்கட்சி தலைவர்களும் சம பலத்தோடு இருப்பீங்க. இந்த ஆண்டு செல்வ செழிப்பு குறிக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால் நிறைய வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது சேரும். அதற்குண்டான செலவுகளையும் மக்கள் செய்வீங்க. இந்த ஆண்டு மக்களுக்கெல்லாம் ஆடம்பர செலவு மேலே அதிகமாக மோகம் அப்படின்னு தான் இருக்கும். கண்டதையும் வாங்கி காசை கரியாக்குவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வேலையையும் மாதத்திற்கு 1 அப்படின்னு மாற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க. நிரந்தர வேலை அப்படின்னு இளைஞர்கள் இருக்க மாட்டீங்க. அதுக்குண்டான புதிய வேலைகளும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதே போல் கடன் வாங்கவும் அஞ்ச மாட்டீங்க. கடனை திருப்பி கட்டும் தகுதியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த வருடத்தில் திருட்டு பயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதால மக்கள் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வருடம் வேலைக்கு பிற இடங்களுக்கு செல்லும் பெண்கள்லாம் தனியாக வாழ நேரிடலாம். திருமண நிகழ்வுகளையும் தங்களுடைய செல்வாக்கு காட்டும் காட்சி பொருளாக ஆக்குவீங்க. வீண் ஆடம்பரமாலாம் கல்யாணம் நடக்கும். தொழிலெலாம் நல்ல லாபத்தோடு சிறு சிறு பிரச்சனைகளோடு நடக்கும். காலபுருஷ தத்துவத்தில் விரைய வீட்டில் சுக்கிரன், நீச்சபங்கத்தில் புதன், ராகுவும் கூட இருக்கிறதால அவசரமாக பிடிவாதமாக திருமணம் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அதே வேகத்தில் அவதியாக விவாகரத்தும் வாங்கிடுவீங்க. அது வேற விஷயம். காதலிப்பவர்கள்லாம் இந்த வருடத்தை விட்டுறது நல்லது. அடுத்த வருடமும் அதே காதலோடும் அன்பும் நீடிச்சு இருந்துச்சு அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ளே நீங்கள் நுழையலாம். இந்த 2024 வருடம் பிறக்க போகும் குரோதி தமிழ் புத்தாண்டு 2 கிரகமும் உச்சம் பெற்று ஒரு நீச்சபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னோடு அமைச்சிருக்குது. சூரியன் பிளஸ் ராகு இணைவு மிகுந்த நன்மை தரும். ஆனால் ராகு பிளஸ் உச்ச சுக்கிரன் பிளஸ் புதன் சேர்க்கை கவனமாகவும் திகிலாகவும் இருக்க போகுது. அதே போல் சனியும் செவ்வாயோட சேர்க்கையும் நன்மையாக இருக்காது. அதனால் இந்த வருடம் எந்த அளவு நன்மையும் இருக்கோ அந்த அளவு கெடுதலும் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள்லாம் இளைஞர்களையும் குழந்தைகளையும் பத்திரமா பாதுகாத்துக்கிறது நல்லது. பெண்கள் எல்லாருமே ஒரு எதிர்பாலனத்தவரிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். தெரியாதவர்களிடத்திலெல்லாம் நம்மளை பற்றி எந்த விதமான கருத்துகளையும் கூறுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். புதன் பகவானின் அருள் பெற்ற மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரோதி வருடம் உங்க ராசியின் அதிபதியான புதன் நீசமாகி வக்கரமாகி இருக்கிறாரு.
எனவே உச்ச நிலையையும் அடைகிறாரு. இந்த வருடம் சற்று தேங்கி நின்று தடையாகி பின் வேகம் எடுத்து செல்லுவீங்க. மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே உங்க ராசிநாதன் இருக்கும் நிலையானது உங்களுடைய காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. சுயநலமா சிந்திக்க தோண்டும். பிறருக்கு உதவி செய்து நீங்க ஏமாற்றம் அடைந்ததால ஏற்பட்ட பின்விளைவா கூட இது இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி வெற்றியாகி பணம் வந்து கொட்ட போகுது. சிலர்லாம் தங்களுடைய வாரிசுகள் பெயர்ல பெரிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவீங்க. சிலர்லாம் வெளிநாட்டுக்கு சென்று முதலீடு செய்து விடுவீங்க. மிதுனராசி பெண்களுக்கெல்லாம் கரு தங்குவதில் சற்று சிரமம்லாம் ஏற்படும். எனவே கர்ப்பமான பெண்கள்லாம் முழு மருத்துவரின் கண்காணிப்பிலேயே இருந்தீங்க அப்படின்னா அழகான ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்கலாம். நெடுநாட்களா குழந்தைக்காக மருத்துவ உதவி பெற்றவர்களாக இந்த வருடத்தின் மூலம் செயற்கை கருவளர்ச்சி மூலம் வாரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள்லாம் கல்வி விஷயமா வெளிநாடு செல்லுவீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலமாலாம் ஒரு சில இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு நீங்க காதலிப்பவர்கள்லாம் மிகப்பெரிய அந்தஸ்துள்ள இடத்தை சேர்ந்தவராய் இருப்பாங்க. இந்த வருடம் உங்களுடைய தந்தைக்கு அறுவை சிகிச்சை நடக்கும் சூழ்நிலை கூட வரலாம். உங்களுக்கு காலில் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். வெளிநாட்டு தொழிற்சாலையில பணிபுரியறதுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல்ல மந்திரிகளுக்கு உதவியாளராய் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிதுனராசி ஆண்களுக்கு உண்டு. இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். உங்களுடைய வரன் வந்து மிகவும் புகழ் பெற்றவராய் இருப்பாங்க. அரசியல் பின்புலம் உடைய குடும்பமா கூட இருக்கும். பத்திரிகை துறை அல்லது டிவி போன்றவற்றை சேர்ந்தவராக கூட இருப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் திருமணம் சம்பந்தம் மட்டுமின்றி தொழில் சம்பந்தமாகவும் பார்ட்னரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் மிதுனராசியின் தொழில் வளம் மிக சிறப்பா இருக்கு. உங்களுடைய யூகங்கள்லாம் தொழில்ல ஈடுபடுத்துவீங்க. அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய தொழிலை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. சில வாரிசு எந்த அளவு பயணமும் உழைப்பும் இருக்கோ அந்த அளவு தொழில முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய தொழில் வந்து வெளிநாட்டிலையும் பரவசமாகும். இந்த வருடம் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் சட்டுன்னு தொழில் தொடங்கி விடுவீங்க. அதற்குண்டான பணமும் அரசு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விரையாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த செலவுகளை முதலீடா மாத்திக்கிறதுக்கு மிதுனராசிக்காரர்கள் எல்லாரும் முயற்சி செய்யணும். வெளிநாட்டு பயணம் மிக அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு சுப செலவு விரைய செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி அதிகம் உண்டு. புதிதா வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் இருக்கு. பெற்றோரோட முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாமே முடிவடையும். அனைத்து சிக்கல்களுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்க போகுது. இந்த புத்தாண்டுல மங்களகரமா அமைய போகுது. மாங்கல்ய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆன்மீக சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. புனித யாத்திரைகள்லாம் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் விரைவில் திருமணம் அப்படிங்கிறது உண்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்க நினைக்கும் பெண்களுக்கெல்லாம் உங்களுடைய கையில பணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அரசியலெல்லாம் பயணம் செய்யும் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் பதவியும் தேடி வரும். புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. உயர் பதவிகள் செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மாணவர்கள்லாம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக கவனத்தை செலுத்தணும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையறதுக்கு நீங்க கடுமையா பாடுபடணும். கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்க படிக்கிறது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்துல ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் அனுகூலமா அமையும். கொஞ்சம் கொஞ்சமா லாபம் பார்க்க தொடங்குவீங்க. கடுமையான உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதனை சமாளித்து வெளிவருவது தான் உங்களுடைய திறமையே. வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளுவாங்க. சக ஊழியர்களால் அவ்வப்போது ஏற்பட்ட சிக்கலும் காலப்போக்கில் நிவர்த்தியாகும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றலாம் பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே இந்த ஆண்டு உண்டு உங்களுக்கு. சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்துக்கு இடப்பயிற்சி அடைந்து 12ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாரு. சனி பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இந்த ஆண்டு முழுவதுமே பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் வந்து ராசிக்கு 10ஆம் வீட்டிலையும், கேது பகவான் வந்து ராசிக்கு 4ஆம் வீட்டிலையும் இந்த ஆண்டு முழுவதும் மிதுன ராசிக்கு பயணம் செய்கிறாரு. மிதுன ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன். அவர் நீசமாகி வக்கரமாகி இருக்கிறாரு. எனவே உச்ச நிலையையும் அடைகிறாரு. இந்த வருடம் சற்று தேங்கி நின்று தடையாகி பின் வேகம் எடுத்து செல்லுவீங்க மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே.
காசு இருந்தால் தான் மற்றவங்க மதிப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே பழுக்கும். உங்களுடைய விடாமுயற்சி வெற்றியாகி பணம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி உங்களுடைய பணம் கையில் புழங்கும் போது வெளிநாடு சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வழியில் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருடத்துல உங்களுடைய துன்பங்கள் காரணமா தொழிலும் அதில் உள்ள கள்ளத்தனமும் உங்களுடைய அளப்பரிய முதலீடுகளும் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது. தொழில் சம்பந்தமான வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வருடத்துல நீங்க வெளிவருவீங்க. தொழிலில் இந்த வருடத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு அதிக அளவில் வரி செலுத்தும் சூழ்நிலை கூட மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. அரசியலில் நீங்கள் நேரடியாக நுழையாவிட்டாலும் உங்களுடைய உடன்பிறப்பு, தந்தை, வாழ்க்கை துணை, மாமியார் அப்படின்னு யாராவது அரசியலில் இறங்குவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பதவியும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரையாதிபதி உச்சம் அப்படிங்கிறதால செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். அதனை முதலீடுகளாக மாற்றிக்குங்க. உங்களால் முடியும் பொழுது திருவெண்காடு சென்று தீபம் ஏற்றி வணங்கி வாங்க. சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றியும் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றியும் வழிபட்டு வாங்க. புதன்கிழமை மறிக்கொழுந்து மாலை பாசிபருப்பு கலந்த பொங்கலோடு 10 பேருக்கு அன்னதானமாக கொடுங்க. ஏழை பள்ளி மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. இந்த வருடம் மிதுனராசிக்காரர்களுக்கு உண்மையான உழைப்பு எந்தளவு இருக்கோ அந்த அளவு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.